ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். மத்தேயு 8:3. இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. உண்ணும் உணவும் எண்ணும் எண்ணமும் நஞ்சாகும் பொழுது நோயாகிறது. இதயத்தின் துடிப்பு நின்றுவிட்டால் உடல் சாம்பலாகிறது அல்லது மண்ணாகிறது. மனித வாழ்க்கை வரையறைக்கு உட்பட்டது. இவ்வளவுதான், இதுதான் என்றாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், சாதிக்கலாம். செயல் நேர்மறையாயிருந்தாலும் எதிர்மறையாயிருந்தாலும் ஆற்றலும் அறிவும் தேவைப்படுகிறது. விளைவு செயலை பொறுத்து அமைகிறது. உணர்வும் உணர்ச்சியும் அதுபோலவே. வெறுப்பால் பகையால் இறுக்கமாய் இருப்பதை விட அன்பால் மன்னிப்பால் இன்பமாய் இருப்பது நலம் பயக்கும். கவலை, வெறுப்பு, விரக்தி, ஏக்கம், எதிர்பார்ப்பு, நிறைவின்மை போன்றவை உடல் மன நலனுக்கு ஊறு விளைவிப்பவை என்றாலும் விட்டுவிட முடிவதில்லை. தன்னை வெறுமையாக்கி கடவுள் முன் மண்டியிடும்போது கரம் நீட்டி தொட்டு குணமாக்குவார். தீமை களவா எண்ணத்தோடு உள்ளத்தை பயிற்றுவிக்கும் பொழுது நோயில் முடங்கிவிடாது, வாழ்வில் வளமை அடையலாம். ஜெபம். இயேசுவே, வாழ்வின் நலனை அடைய விடாது முடக்கிவிடும் நோய்க்கான காரணியை உணரவும் அதை விட்டுவிட விரும்பவும் உம்மை தேடவும் என்னை வழி நடத்தும். ஆமேன். சனிக்கிழமை காலை ஜெபம். இயேசுவின் மதுரம் பொருந்திய இருதயமே, அடியேன் உம்மை என்றென்றைக்கும் மென்மேலும் நேசிக்க அனுக்கிரகம் செய்தருளும். நீ படுக்கையை விட்டு எழுந்திருக்கிற போது உனது முதல் செயல் நமது இருதயத்தை வணங்குகிறதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அச்சிஷ்ட மெக்தியல் அம்மாளுக்கு திருவுளம் பற்றினார். ஜெபத்தில் முழு நம்பிக்கையோடு தன்னை தேவ காவலுக்கு ஒப்பு கொடுக்கிறவனை கைவிடுகிறதில்லை என்று அச்சிஷ்ட ஜெர்துத் அம்மாளுக்கு வெளிப்படுத்தினார். ஓ இயேசுவே, வசந்த காலத்தில் வீசும் காற்று குளிர்ச்சியை தந்து இன்பம் தருவது போல அருட்சுனையால் எல்லா நன்மைகளையும் ஆனந்தங்களையும் தருகிற உமது இருதயத்தை வணங்கி நமஸ்கரித்து போற்றி புகழ்கிறேன். ராத்திரியில் என்னை காப்பாற்றியதற்காகவும் எனக்காக பரமபிதாவுக்கு நன்றி அறிந்த புகழ் புரிந்ததற்காகவும் என் இருதயம் பலம் கொண்ட மட்டும் உமக்கு நன்றி அறிந்த நமஸ்காரம் செய்கிறேன். எனது மதுரம் பொருந்திய அன்பே, காலை பலியாக என் இருதயத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அதை உமது இரக்கம் பொருந்திய இருதயத்தில் வைத்து அதில் உமது தேவ ஏவுதல்களை பொழிந்து உமது பரிசுத்த அன்பை அதில் கொளுத்த உம்மை மன்றாடுகிறேன். மகா இரக்கம் நிறைந்த இயேசுவே, நீர் சிலுவையில் உமது ஆத்துமத்தை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்த அன்புக்கு ஐக்கியமாக என் ஆத்துமத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உமது மாசற்ற அயவங்களோடு ஐக்கியமாக என் சரீரத்தை சகல அயவங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்க இந்நாளில் அவைகளை உம்முடைய ஸ்தோத்திரத்திற்காக அசையும்படி மன்றாடுகிறேன். அன்பு நிறைந்த இயேசுவே, உம்மை நோக்கி பெருமூச்சு விட்டு இன்று ஆத்துமத்தினுடையும் சரீரத்தினுடையும் சகல கிரிகைகளையும் உம்மை பற்றி உமக்காக செய்யப்பட மன்றாட நான் தேவரீரோடு இப்பொழுது செய்கிற உடன்படிக்கையை கையேற்ற கெஞ்சுகின்றேன். அது என்னவென்றால், நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது உமது திரு லட்சணங்களை கண்டு மகிழ்ந்து உமது உத்தம தாசர்களோடு நான் நித்திய காலம் வாழ ஆசிப்பதாக வைத்து கொள்ளும். நான் என் கண்களை திறக்கும் போதும் மூடும் போதும் தேவரீர் செய்தருளிய பரிசுத்த கிரியைகளையும் வானத்திலும் பூமியிலும் இருக்கிற உமது தாசர்கள் செய்ய போகிற சகல நற்கிரிகைகளையும் கண்டு மகிழ்ந்து அவைகளை நான் கண்டு பாவிக்க ஆவலோடு ஆசைப்படுவதாக வைத்து கொள்ளும். நான் மூச்சு விடும் போதெல்லாம் உலக ஆடம்பரம் தொட்டு உமக்கு விரோதமாய் கட்டி கொள்ளப்பட்ட சகல பாவங்களையும் நான் அருவருத்து தள்ளுவதாக வைத்து கொள்ளும்.
நான் கையாயலாயிலும் காளையாயிலும் அசைக்கும் பொழுது நான் உமது சித்தத்திற்கு எல்லாவற்றையும் ஒத்து நித்தியத்திற்கும் நியாயத்திற்கும் என் மனது உமது சித்தத்திற்கு ஒத்திருக்க நான் விரும்புவதாக வைத்துக் கொள்ளும். இந்த உடன்படிக்கையை உமது 5 திருக்காயங்களின் முறிவுகளால் முத்திரையிடுகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். விடியற் காலத்தில் என் வேண்டுதல் சந்நிதிக்கு மட்டும் வரக்கடவது. என் நாவில் உமது தோத்திரம் நிறைந்திருக்க கடவது. நான் உமது மகிமையை பாடி நாள் முழுவதும் உமது மகத்துவத்தை பாராட்டுவேனாக. ஆண்டவரே, என் பாவத்தை பாராமல் உமது முகத்தை திருப்பிக் கொண்டு என் அக்கிரமங்களை நிர்மூலமாக்கியருளும். சர்வேஸ்வரா, பரிசுத்த இருதயத்தை என்னிடத்தில் உண்டு பண்ணியருளும். சரீர புலன் நாட்டம் கொண்ட என் புத்தியை புதுப்பித்தரலும். என்னை உமது சந்நிதியிலிருந்து தள்ளிவிடாதையும். உமது இஸ்பிரித்து சாந்துவை என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ளாதேயும். உமது இரட்சணியத்தின் ஆனந்தத்தை எனக்கு தந்தரலும். சரியான புத்தியை தந்து என்னை திடப்படுத்தியறலும். ஆண்டவரே, உமது திருநாமத்தில் எங்கள் மகிமை அடங்கியிருக்கிறது. நீரே பரலோகத்தையும் பூலோகத்தையும் சிருஷ்டித்தவர். இன்று யாதொரு பாவத்தில் விழாதிருக்க உமது அனுக்கிரகத்தை தந்தரலும். ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். ஆண்டவரே, உமது தயை எங்கள் பேரில் இறங்க கடவது. அதுவென்னவெனில், உமது நம்பிக்கையை வைக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அபய குரல் உமது சந்நிதி மட்டும் வரக்கடவது. அச்சிஷ்ட மாதாவே, என் ஆண்டவளே, நான் இன்று வரப்பிரசாதத்தில் தனவானும் துர்க்குணங்களையும் பாசங்களையும் உலகம் பசாசு சரீரத்தை வெல்வதில் தீரனுமாகிய காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், பிறர் நிந்தை, அச்சம், காய்மகாரம் முதலிய விவகாரங்களில் ஜெயம் அடைய செய்யும். சகல சமனசுகளே, என் காவலரான சமனசுகளே, சகல அச்சிஷ்டவர்களே, நான் பேர் கொண்டிருக்கிற அச்சிஷ்டவரே, நான் இன்று உட்பகையை வென்று தீமைக்கு நன்மை செய்து ஆசைகளை அடக்க தவம், தூய்மை, வீரம் கொண்டு தியானம் போக அடைய எனக்காக ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். பிரார்த்திக்க கடவோம். ஓர் ஏழை பெண் பிள்ளைக்கு தரிசனையாக களங்கமில்லாத கன்னித்தாயே, தேவரீர் எங்களுக்கு அறிக்கை செய்த பிரகாரம் நாங்கள் பாலகருக்கு அடுத்த தாழ்ச்சி குணமுள்ளவர்களாய் இருக்க தயை செய்யும். நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு தபசு செய்து பாவத்தை முழுவதும் விட்டு மென்மேலும் புண்ணியங்களால் உயர ஆண்டவரை மன்றாடும். நாங்கள் தப்பாத மோட்ச முடிவு பெற பாத்திரவான்கள் ஆகும் பொருட்டு உமது திரு இருதயம் எங்களை நோக்கவும் எங்களுக்கு ஏராளமாய் அருள்மழை பொழிய செய்யவும் உம்மை பார்த்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆமென்.